இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொன்னா கேளு. நான் என்ன சின்ன குழந்தையா? என்ன பார்த்துக்க எனக்கு தெரியாதா? எனக்கு டயர்டா இருக்கு, வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். இதுக்கு எதுக்கு ஆளாளுக்கு இப்படி பதறீங்கன்னு தெரியல. மீனாக்கா இருக்காங்கல்ல, எனக்கு ஏதாவது வேணும்னா அவங்க கிட்ட நான் கேட்டுக்கிறேன். போதுமா? ஆமா மித்ரா, நான் பாத்துக்கிறேன். என்ன பார்த்துப்ப? அதான் தெரியுமே, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புனதும் அப்படியே ஃப்ரெண்டை பார்க்க போறேன், கோயிலுக்கு போறேன்னு ஊர் சுத்த கிளம்பிடுவேன். மித்ராவே இருக்கட்டும். என்னங்க இப்படி பேசுறீங்க? எப்பயாச்சும் ஒரு தடவை போறதா, அதுக்காக எப்பயுமா போயிட்டு இருப்பாங்க? நான் பாத்துக்கிறேங்க. அதான் சொல்றாங்கல்ல மித்ரா, மறந்துட்டியா? இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நீ உங்க அண்ணாவும் கண்டிப்பா அந்த கிளைண்ட்டை போய் பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த மீட்டிங் அடிக்கடி போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருக்கு. கிளைண்ட் டென்ஷன் ஆகிடுவாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் போய் மிஸ் பண்ணாமல் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வாங்க. யா, யூர் ரைட். சரி, ஓகே ஆதி. சரி, உடம்ப பார்த்துக்கோங்க. அண்ணா கிளம்பலாம். சரி மீனா, ஆதிக்கு என்ன வேணுமோ அதை டைமுக்கு செஞ்சு கொடு. ஊர் சுத்த கிளம்பிடாத. சரிங்க. ஆதி வரேன். Bye, மித்ரா. பாய். ஆதி, நீங்க ஓகே தானே? பாரதி, எதுக்கு இவ்வளோ வரி பண்ணுறீங்க? கேரி ஆன். போயிட்டு வாங்க. சரவணை என்கிட்ட கொடுத்த அதே போட்டோ பாரதி கிட்டேயும் இருக்கு. அப்ப கண்டிப்பா பாரதி என்ன யாருன்னு தெரிஞ்சோ நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் தான் அவங்க ஹஸ்பண்டுங்கிற விஷயத்தை என்கிட்ட எதுக்காக அவங்க மறைக்கணும்? என்ன நடந்திருக்கும்? எனக்கு என்னதான் ஆச்சு? நான் ஏன் இப்படி இருக்கேன்? எதனால எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சும் நான் யுஎஸ்க்கு போயிருப்பேன். பாரதி பாயால இந்த உண்மையை சொல்ல வைக்கணும். கண்டிப்பா அவங்கள இதை சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணலாம்?